வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, எத பத்தி பேசுறதுன்னே தெரியல. என்னய்யா டெய்லி கன்டென்ட் குடுக்குறீங்க. அதுவும் ஒரு கன்டென்ட்டா இருந்தா பரவால்ல. வரிசையா கன்டென்ட் குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எத பத்தி பேசுறதுன்னே எனக்கு தெரியல. ஓகே. ஒரு வழியா எங்கேயாவது ஆரம்பிச்சு எங்கேயாவது முடிப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு நெனச்சது இந்த குழந்தைய பத்தி தான். அதாவது என்ன அப்டின்னா, அ விஜய் போற வழியில இந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க அப்பா நிக்கிறாரு. நின்னா விஜய் இறங்கி இந்த குழந்தைய பார்க்கணும், இந்த குழந்தைகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து நிக்கிறதா காமிச்சிக்கிறாங்க. ஆனா எப்படி நிப்பாங்க? அங்க கான்வாய் இருக்கும். அவங்களுடைய அந்த பாதுகாப்பு அந்த மெத்தட்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் தாண்டி அவங்க இறங்கி பார்க்கிறது கஷ்டம் தான். சோ அவங்க பார்க்கல போயாச்சு. போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை ஒரே அழுவுது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு நம்ம எந்த குழந்தையா இருந்தாலும் ஏதோ மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினாலே இந்த குழந்தை அழுவும். சோ அது மாதிரிதான் இதுவும். சோ நம்ம பார்க்க போறோம். அவங்க வந்துருவாங்க. அவங்க உனக்கு என்ன இது பண்ணுவாங்க? நீ இப்படி பண்ணா நீ அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் அந்த குழந்தைய கூட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அவர் நிக்கவே இல்லை பார்க்காம போனதுனால இந்த குழந்தை ஒரே அழுகுது. இப்ப அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்னா இந்த குழந்தைய தலைமை செயலகத்துக்கு கூப்பிட்டு அங்க விஜய் இந்த குழந்தைக்கு ஏதாவது சாக்லேட் டீடைல்ஸ் கொடுத்து இந்த குழந்தைய கொஞ்சம் மாதிரி ஒரு ரீல்ஸ் வந்தாலும் வரலாம். என்னுடைய கற்பனை அது. வந்தாலும் வரலாம், வராட்டாலும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதாவது 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை ஆட்டைய போடுறாங்க அப்படின்னா அதை சும்மா விட மாட்டாங்க இல்லையா? சோ ஏதோ பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அது நாங்க இல்ல, அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாரு. இவர் இப்படி பேட்டி கொடுக்காரு. அதிகாரிகள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அது பத்திரப்பதிவு ஆயிருக்கா இல்லையா, யார் பேர்ல ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு எதுவுமே தெரியாம மந்திரி போயிட்டு நான் அவங்க பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் தவறு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சைட்ல இருந்து சொல்றாங்க. கடைசியில் இழிச்சவை அதிகாரி திறப்பாருல, அவரை பார்த்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது யாரு ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு ஒரு போட்டோ வெளியிட்டாங்க பாருங்க. அதுதான் தாங்கவே முடியல. ஒரு வயசான ஒருத்தர் போட்டோ வெளியிட்டு இவர் தான் 2 கோடி ரூபாய் கொடுத்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட அவருடைய பேருக்கு அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரிகளை கேட்டா எனக்கு தெரியாது, நான் அந்த கிரீன் கலரிங் வச்சு நான் சைன் மட்டும் தான் போட்டேன் அப்படின்னு அதிகாரிகள் சைட்ல சொல்றாங்க. இவங்க சைட்ல கேட்டா எங்க சம்பந்தப்பட்ட யாருமே இதுல சம்மந்தம் பெறல, எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் தான் இதை பண்ணிருக்காங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாரு. அது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து அவருடைய துறையில இருந்து யாரோ ஒருத்தர் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகுது, அதுவே இவருக்கு தெரியல அப்படின்னா என்னதான் சொல்றது? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஆலங்குளத்துல நெல் எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சது இல்லையா? அது ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் தான். என்ன சொல்றது, விவசாயிகளை பத்தி யாருமே கவலைப்படுறது இல்லை இல்லையா? போன ஆட்சியில கூட நெல் எல்லாம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம். அது நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? நெல்லுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லையே. அதான் நியூஸ்ல பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருப்போம். இப்போ ஆலங்குளத்துல நெல் கொள்முதல் நிலையத்தில் ரொம்ப பயங்கர தீ விபத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ அதையும் நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். அவ்வளவுதான். நம்மளுக்கு நெல்லுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லையே. சோ கடந்து போய்கிட்டே இருக்கலாம். அடுத்ததாக ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது கரூர் மீட்டிங்க்கு விஜய் போறாரு. போயிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கலாம். அந்த 41 பேருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கலாம். அஞ்சலி செலுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கலாம். இல்லைன்னா கையில மெழுகுவர்த்தி வச்சு அப்படி வச்சு ஒரு அஞ்சலி செலுத்தி இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு போட்டோ இது மாதிரி வச்சு அவங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அஞ்சலி செலுத்துறது அப்படிங்கிறது அங்க நடந்த மாதிரியே தெரியல. ஆனா இன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னா, அந்த 41 பேர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு நான் அரசாங்க வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பணி நியமன ஆணை வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபங்க்ஷன்ல ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காப்ல. அதுல 2 பேர் வேலை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கம்மியா 41 பேருக்கு வழங்கல. 30 சம்திங் பேருக்கு தான் வழங்கியிருக்காங்க. சோ அதுல வேலை வேண்டாம்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, பையனை இழந்தவங்க, ஹஸ்பண்ட் இழந்தவங்க, ஒய்ஃப் இழந்தவங்க, அம்மா இழந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து எந்த தப்பும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க வீட்டுல ஒரு உசுறு போனதுதான். சோ அந்த உசுறு போனதுக்கு யாரெல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். வேற வழியே நம்மளுக்கு கிடையாது. ரொம்ப விருப்பம் இல்ல, ரொம்ப வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கலாம். சோ அது நம்ம பண்ணலாம். சோ அதெல்லாம் வேண்டாம், கொடுக்கறத வாங்கி வச்சுக்குவோம், இதுவாது இருக்கட்டும் அப்படிங்கிற விதத்துல வாங்கி வச்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு 30 லட்சம் ரூபாய் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு சேர்ந்துருச்சு. 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் சேர்ந்துச்சு. சோ அது போக நான் அரசாங்க வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் ஏற்படுறது கிடையாது. அரசாங்க வேலைக்காக எத்தனை பேர் போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அத்தனை பேரையும் அவமானப்படுற மாதிரி தானே. சோ இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா டிவி கேஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க, அப்ப தூத்துக்குடியில அங்க நீங்க வேலை கொடுத்தீங்களே, இந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்களும் ஒரு கட்சி மீட்டிங்க்கு உயிரிழந்தவர்களும் ஒன்னா சொல்லுங்க. மக்கள் போராட்டத்துல உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அவங்க தியாகிகள். கட்சி போராட்டத்துல உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தியாகிகள் கிடையாது. சோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதே நீங்க நிறைய ராணுவ வீரர்களுடைய மனைவிகள்
இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ராணுவ வீரர்கள், அவங்க இறந்து போன ராணுவ வீரர்கள் அவங்களுடைய பென்ஷன், அந்த வர வேண்டிய பணம் அதெல்லாம் கிடைக்காம அப்படி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இழுத்தடிப்பு பண்றதுதான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி நடந்தாலும் நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய சம்பளம், அந்த பென்ஷன் எல்லாம் கிடைச்சும் கூட கஷ்டப்படக்கூடிய ராணுவ ஃபேமிலிகள் நிறைய பேர் இருக்கு. அந்த மாதிரி ராணுவத்துல உயிரிழந்தவங்களுக்கோ, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ, அவங்க ஒய்ஃபுக்கோ, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ நீங்க வந்து ஒரு அரசாங்க வேலை கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு கௌரவமா இருந்திருக்கும். ராணுவம் அப்படிங்கிற நம்மளை பாதுகாக்கிற ஒரு வேலை, மக்களை பாதுகாக்கிற ஒரு வேலை, அதுல உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்கு நான் வந்து ஒரு அரசாங்க வேலை கொடுக்குறேன்பா அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிக்க அவசியம் இல்லை. ஏன்னா வந்துட்டு ராணுவத்தில் உயிரிழந்தவர்களின் வீட்டுக்கு நீங்க செய்தால் அது ஓட்டாக மாறாது. அதனாலதான் வந்துட்டு எங்க வந்து நம்ம கொடுத்தா ஓட்டா மாறுமோ அங்க மட்டும் தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ இது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். விஜயோட கரியர்ல, அரசியல் கரியர்ல இது வந்து ரொம்ப தவறான ஒரு பதிக்கப்பட்ட ஒரு கல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, குட்கா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட கைதி அவங்க வந்து லாக்அப்ல வந்து மரணம் அடைஞ்சு போறாங்க. இது வந்து நம்ம படிச்சிருக்கோம், நிறைய வந்து பார்த்திருக்கோம் நியூஸ்ல எல்லாம். இதுக்கு வந்து யாருமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது. போலீஸ் வந்து அடிக்கிறது வந்து வேற விதமா இருக்கும். போலீஸ் அடி அப்படிங்கிறது வேற விதமா இருக்கும். அதே வந்துட்டு லாக்அப்ல இவங்க வந்து இறந்து போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடிப்பாங்க. இல்ல இவங்க வந்து விசாரணைக்காக கோர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போக வேண்டியவங்க, இவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒண்ணு அடியெல்லாம் தேவையில்லைன்னா அது வேற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட். சோ அதெல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், போலீஸ்ல வந்து க்ளோஸா பழகுறவங்களுக்கு தெரியும். போலீஸ் சைட்ல நம்ம குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த பிரஷர் எங்க இருந்து வருதுன்னா மேலிடத்துல தான் வரும். இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா மேலிடத்துல இருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆர்டரும் வராம யாரும் இவ்வளவு பயங்கரமா யாரையும் தாக்க மாட்டாங்க. சோ என்ன ஆர்டர் வருதோ அதை வந்து செய்ய வேண்டியது அவங்களுடைய வேலை. அவங்க மனசாட்சி படிதான் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் கிடையாது. இன்னும் மனசாட்சியே இல்லாம நிறைய போலீஸ்காரங்க நடந்துக்கிறாங்க. சமீபத்துல வந்து நிறைய பேருக்கு தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடூரமான விஷயம். அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. சோ அதெல்லாம் வந்து தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இந்த விஷயங்களும் வந்துட்டு அதை விட கொடூரமான விஷயம். ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு மனுஷனை வந்து கூட்டிட்டு போய் நீங்க வச்சு அடிச்சு அவன் வந்து இறந்தே போறான். அதுக்கு வந்து நாங்க அடிச்சது காரணம் இல்ல, அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான். அது நாங்க அடிச்சோம், ஆனா நாங்க அடிச்சு அவன் இறக்கல, அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க. எப்படி வந்து உங்களால இது பண்ண முடியுது? ஒரே நேரத்துல ஒரே கேஸ்ல 2 பேர் அரெஸ்ட் ஆறாங்க. அதுல ஒருத்தர் வந்து லாக்அப் டெத் ஆகிறாரு, இன்னொருத்தர் வந்து சொந்த ஜாமீன்லயே, காவல் நிலைய ஜாமீன்லயே, காவலர்கள் ஜாமீன்லயே அவங்க வந்து அவனை விடுவிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊனமுற்றவர் வந்து டிவிக்கே கிடையாது, இன்னொருத்தர் வந்து டிவிக்கே. அவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன மாற்றம் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல வந்து என்ன அப்படின்னா, விஜய் வந்து இதுக்கு முன்னாடி அஜித் குமார்னு ஒருத்தர் லாக்அப் டெத் ஆனாரு. அப்ப வந்து பயங்கரமான போராட்டம். வந்து அப்போ இருந்த சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொறுப்பேத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. ஆமா, இதுக்கு உண்டான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நடக்கிறது என்னுடைய ஆட்சி, என்னுடைய ஆட்சியில நடந்த ஒரு தப்புக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நடந்த ஒரு விஷயத்த யாராலும் மாத்த முடியாது. அது சிஎம்மா இருந்தாலும் சரி, பிஎம்மா இருந்தாலும் சரி, கடவுளாவே இருந்தாலும் சரி, எந்த நடந்த விஷயத்தையும் மாத்த முடியாது. ஆனா நடந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்கிறவன் தான் தலைவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறவன் வந்து தலைவன் கிடையவே கிடையாது. நடந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறவன தான் தலைவனா இருக்க முடியும். நீங்க வந்து கரூர்ல வந்து ஒரு சம்பவம் நடந்த போவோம் விழுந்தடிச்சு ஓடுனீங்க. இப்ப இங்க வந்து லாக்அப் டெத் இருக்க போதும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு பொறுப்பேற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை கண்டித்து ஒரு ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடணும் இல்லையா? நீங்க நேர்ல போய் பாருங்க, நாங்க சொல்ல மாட்டோம். நேர்ல போய் பாக்குறது கஷ்டம். உங்க அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க, அது வந்து பேச்சுவார்த்தை, அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லன்னு சொல்லி உங்க அமைச்சர்கள் திரும்பி வந்துட்டாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. இருந்தாலும் ஒரு சிஎம்மா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பொறுப்பேற்றிருக்கணும்ல. ஒண்ணு பொறுப்பேற்றிருக்கணும், சாரி கேட்டிருக்கணும், இல்ல வந்து இரங்கல் செய்தியாவது வெளியிட்டிருக்கணும். எங்க போலீஸ் சைட்ல நான் இப்ப வந்து ஆட்சியில இருக்கேன், என்னுடைய சைட்ல இருந்து ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு வந்து நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன், ஏதாவது ஒரு அறிக்கை. எவ்வளவோ ரீல்ஸ் போடுறீங்க, இதுக்கு ஒரு அறிக்கை கூட உங்களால விட முடியல. அன்னைக்கு வந்து போர்டு பிடிச்சிக்கிட்டு நின்னீங்களே, எனக்கு வந்து சாரி எல்லாம் வேணாம், நீதிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து யார் போர்டு பிடிச்சு நிக்க போறாங்கன்னு தெரியல. இதோட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, ராஜ்மோகன் அவர்கள் வந்து அந்த லாக்அப் டெத்துக்கு, அஜித் குமார் லாக்அப் டெத்துக்கு வந்துட்டு ஒரு வீர வசனம் பேசினார். இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று சிஎம் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு போங்க, சிஎம் மட்டும் கிடையாது, பொறுப்புல இருக்க அத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாப்ல. இப்ப வந்து ராஜ்மோகன் அட்ரஸே காணும், எங்க போனாருன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராஜ்மோகன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, சோ காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு நோட்டீஸ், சோ காஸ் அப்படிங்கிறது ஒரு நோட்டீஸ். அது எதுக்கு அனுப்புவாங்க அப்படின்னா, காரணம் கேட்டு அனுப்புவாங்க. எதுக்காக காரணம் கேட்டு அனுப்புறாங்க அப்படின்னா, இந்த அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்க பொறுப்புல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு சட்டத்தை மீறி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சோகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கேட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. யாருக்கு வந்து இந்த சோகாஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் நம்மளுடைய வசன கர்த்தா ராஜ்மோகன் அவர்களுக்கும் வந்து சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, 2 பேருமே வெளிநாட்டுக்கு போய்
சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்குதான் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து போகல. நான் பதில் சொல்லல. கீர்த்தனா வந்து தனியா போயிருக்காங்க, ராஜ்மோகன் தனியா போயிருக்காரு. சோ 2 பேரும் சேர்ந்து போகல. நீ அந்த மாதிரிலாம் ஏதாவது நினைச்சுக்க போறீங்க. இதுக்கு வந்து ஏன் நோட்டீஸ் அனுப்பணும், சோகாஸ் நோட்டீஸ் ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நாட்டுல மொத்தம் 4 வகையான பாஸ்போர்ட் இருந்தது. அதுல ஒரு வெரைட்டி ஆஃப் பாஸ்போர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா ப்ளூல இருந்துச்சு, ஒயிட்ல இருந்தது, ஒயிட்ல இருக்கு, மெரூன்ல இருக்கு, ஆரஞ்சுல இருந்துச்சு. ஆரஞ்சுல ஒரு பாஸ்போர்ட் இருந்தது, அது வந்து இப்போ வந்து நடைமுறையில இல்ல. ஆரஞ்சு பாஸ்போர்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நாங்க வந்து அவங்களை வந்து கண்காணிக்க மாட்டோம், நீங்க தான் கண்காணிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ கண்காணிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கோ இவங்க வந்து நம்ம அரசாங்கத்துல இருந்து அனுப்புறவங்களை வந்து ஆரஞ்சு பாஸ்போர்ட்ல அனுப்புவாங்க. இவங்களுடைய பொறுப்பை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ அவங்கள வந்து அவங்க வெளிநாட்டுல இருக்கவங்க கண்காணிக்கணும், அவங்க இது பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது. சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவங்களை வந்து தனி தெளிச்சு விடுற மாதிரி இதெல்லாம் வந்து அரசாங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கேஸ் எல்லாம் போட்டு கடைசியா அந்த ஆரஞ்சு பாஸ்போர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒயிட் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ப்ளூ பாஸ்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மெரின் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து ஒயிட் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். மெரின் பாஸ்போர்ட் வந்துட்டு அமைச்சர்கள் மாதிரி அரசாங்க பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ப்ளூ பாஸ்போர்ட் நம்மளுக்கு தெரியும், நம்ம எல்லாரும் சாதாரண பீப்புள் நம்ம எல்லாம் வந்துட்டு ப்ளூ பாஸ்போர்ட் தான் வச்சிருப்போம். ஒயிட் பாஸ்போர்ட் வந்து சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து வேற மாதிரி. அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா என்ஓசி வாங்கிட்டு தான் போகணும். எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போனா என்ஓசி வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ வெளிநாட்டுல போய் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டாங்கன்னா அதனால வந்துட்டு என்ஓசி வாங்கிட்டு தான் போகணும். சோ சாதாரண வேலையில இருக்கிறவங்க அப்படிதான். அதே வந்துட்டு சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அது அபிஷியலா தான் வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது உரிய ரீசன் இருக்கணும், கரெக்டான ரீசன் இருந்தா அவங்க வெளிநாட்டுக்கு போகலாம். சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஒயிட் பாஸ்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இதே மெரின் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த மெரூன் பாஸ்போர்ட் தான் கொடுப்பாங்க. சோ அந்த மெரூன் பாஸ்போர்ட்ல தான் பொறுப்புல இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகணும். நம்ம எல்லாம் யூஸ் பண்ற அந்த ப்ளூ பாஸ்போர்ட்ல போக கூடாது. இது சட்டம். இந்த சட்டம் அமைச்சர் ராஜ்மோகனுக்கும் தெரியல, அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் தெரியல. இவங்க வந்து போயிருக்காங்க, இவங்க கூடவே சிவில் சர்வீஸ்ல இருக்கவங்களும் போயிருக்காங்க. அத கீர்த்தனா அவர்கள் வந்து போட்ட ரேஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து வெளிநாட்டுல போய் தொழில் ரீதியாக வந்து ஏற்கனவே டிஎம்கே காலத்துல போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக இவங்க வந்து போயிருக்காங்க. அதை ரீல்ஸாவும் எடுத்து போட்டாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும். ராஜ்மோகன் அவர்கள் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் இன்னும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு நியூஸும் கிடைக்கல. எங்க போயிட்டு வந்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் சென்ட்ரல்ல இருந்து இவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே ப்ளூ பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு இவங்க வந்து போயிட்டாங்க. அதாவது ஆர்டினரி பீப்புள் நம்மள அடுப்பால பாஸ்போர்ட் ப்ளூ பாஸ்போர்ட் அதை வச்சுட்டு இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இது சட்ட ரீதியாக இது வந்து தப்பு. சோ ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இவங்களுக்கு வந்து சோகாஸ் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இவங்களுக்கு தான் தெரியல, இவங்க கூட இருந்த இந்த சிவில் சர்வீஸ் சேர்ந்தவங்களுக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல. அமைச்சராயாச்சு, நாங்க கெத்த காமிக்கணும், அதனால நாங்க வந்து வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்களே தவிர அமைச்சரானா அதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் இல்லையா? கீர்த்தனா அவர்கள் வந்து என்ன அப்படின்னா முத சட்டசபைக்கு போகும்போது அவங்க வந்து வின்னிங் சர்டிபிகேட்டே எடுக்காம போனவங்க. சோ அவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. சரி, முதல் தடவை தானே, கத்துக்கிட்டு வரட்டும், அவ்வளவுதான். சரி, என்ன பண்ண முடியாது. நாங்க வந்து ஏதாவது சொன்னாக்க இந்த ஒரு காரணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. முதல் தடவை தானே அவங்க கத்துக்கிட்டுமே. அதாவது என்ன அப்படின்னா ஒரு வேலைக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னா அந்த வேலைக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கத்துக்குவோம். கத்துக்கிட்டு தான் வந்து நம்ம அங்க போவோம். ஒரு இடத்துக்கு போகும்போது கோட்டு தான் போட்டு போகணும் அப்படின்னா கோட்டு தான் போட்டு போகணும். ஒரு இடத்துக்கு போகும்போது வேஷ்டி சட்டை போடணும்னா வேஷ்டி சட்டை தான் போட்டு போகணும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது இல்ல. அமைச்சர் ஆயிட்டு நீ வெளிநாட்டுக்கு போகும்போது நீ வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் எல்லாம் போகணும் அப்படிங்கிறது வந்து எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படிதான் இவங்க எல்லாம் வந்துட்டு அமைச்சரா வந்து காலங்கள போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் எவ்வளவு நாள் உங்களுக்கு வேணும் படிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து பர்சனலா வந்து நான் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன விஷயம் தெரியுமா? இந்த பெரம்பூர்ல இப்ப ஒரு மீட்டிங் வச்சாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, ஐயோ எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா அவர் இவ்வளவு அழகா இருக்காரு, அவ்வளவு அழகை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு. ஏமா இந்த பொண்ணுக்கு எல்லாம் யாருப்பா ஓட்டுற இது கொடுத்தது, அழகு பார்த்தா போய் ஓட்டு போட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் தான் எனக்கு எல்லாம் தோணுது. இருந்தாலும் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதோட கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல, கான்சிக்வன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்ம எல்லாரும் தான் சேர்த்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி சென்னையில நிறைய வந்து பவர் கட் ஆகுது. இங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நைட்டு தான் ஆரம்பிப்பாங்க. டே டைம்ல வந்து பவர் கட் ஆச்சுன்னா 10 minutes 15 minutes அப்படின்னு கட் பண்றாங்க. டே டைம்லயுமே அது ஒரு தடவை கிடையாது, அது பல தடவை கட் பண்றாங்க. போகுது வருது அந்த மாதிரி இருக்கு டே டைம்ல. இது நைட் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 11 மணிக்கு அது என்ன டைமிங்னே தெரியல. 11 மணிக்கு நைட் வந்து பவர் கட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு படத்துல தனுஷ் வந்து போட்டோகிராஃபரா இருப்பாரு. அதுல வந்து இந்த லைட் போட்டு இப்படி விளையாடுவார், டிங் 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 அப்படின்னு போட்டு விளையாடுவாரு. சோ அத மாதிரி யார்கிட்ட அந்த பவர் இது இருக்குன்னு தெரியல. நைட் ஆனா 11 மணிக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க பவர் கட் விளையாட்டு. என்னத்தான் சொல்றது, ஒரு நாள் என்னன்னா 1/2 hour கரண்ட் இருக்கும், 1/2 hour இருக்காது, 1/2 hour இருக்கும், 1/2 hour இருக்காது. விடிகிற வரைக்குமே அப்படிதான். இன்னும் சில நாட்கள்ல வந்துட்டு இந்த 11 மணிக்கு போகும், 12 மணிக்கு வரும், திருப்பி வந்து ஒரு 12:30 மணிக்கு போகும், 3 மணிக்கு தான் வரும்.
இதுல நாங்க எங்க இருந்து தூங்குறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் வந்துட்டு 2 மாசமா இதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா. ஒரு நாள் கரண்ட் ஃபுல்லா இருக்கும், அடுத்த நாள் விளையாடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும், அடுத்த நாள் விளையாடுவாங்க. ஆல்டர்னேட் டேஸ்ல நம்ம தூங்கவே முடியாது. சோ அப்படிதான் வந்து இங்க வந்து சென்னையில போயிட்டு இருக்கு. எங்க ஏரியால அப்படிதான் போயிட்டு இருக்கு, பக்கத்து ஏரியால அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் யார் யார்கிட்ட கேட்கறேனோ அத்தனை பேரும் இதை தான் சொல்றாங்க. எதுக்காக கட் பண்றாங்கன்னு தான் தெரியல. ஈபி கிட்ட கேட்டா வந்து மெயின்டெனன்ஸ் மேடம் அப்படின்றாங்க. என்னத்தான் வந்து இந்த 2 மாசமா தான் மெயின்டெனன்ஸ் பண்றீங்களா, இல்ல 2 மாசமா வந்து கண்டினியூஸா மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி அப்படி என்னத்த மெயின்டெனன்ஸ் பண்றீங்கன்னு தெரியல. அப்படியே கரண்ட் வந்தாலும் இங்க வந்து ஒரு ஃபேஸ் தான் வருது. அதாவது 3 ஃபேஸ் இருக்கிற வீட்லயும் ஒரு ஃபேஸ் தான் வருது, 2 ஃபேஸ் இருக்கிற வீட்லயும் ஒரு ஃபேஸ் தான் வருது, ஒரு ஃபேஸ் இருக்கிற வீட்லயும் ஒரு ஃபேஸ் தான் வருது. என்னத்த சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நம்ம மீட்டர்ல தான் ஏதோ ஃபால்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட்களை கூட்டு வந்து பார்த்தா இங்க எந்த ஃபால்ட்டும் இல்ல. அப்படியும் கரண்ட் வரல அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ஃபேஸ் தான் கொடுக்குறாங்க. என்னத்த பண்றது? 3 ஃபேஸ் வீட்டுல வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுல ஒரு ஃபேஸ் தான் வருது, ஒரு ஃபேஸ்ல தான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு தான் வந்து பாதிப்புகள் ஏற்படும். எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இதுல வேற இந்த பொண்ணு வந்துட்டு பெரம்பூர்ல வந்து ஐயோ எவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, இந்த இவங்க சொல்லுவாங்கல்ல காந்திமதி, அவங்க நடிகை காந்திமதி அவர்கள், அவங்க வந்து என்னை பார்த்தா ஆத்தா எப்படியா என்னை பார்த்தா ராசா அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து எவ்வளவு அழகா இருக்காரு. எனக்கு அந்த பொண்ணு சொல்றதை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. என்னத்த சொல்றது, இப்படியாக விஜயோடைய ஆட்சி வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் இப்படி போகும்னு தெரியல. இப்படியே போனா நம்ம எவ்வளவு நாள் தாங்குவோம்னு தெரியல. இதுல வேற இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க, அவங்க யூடியூபர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரணமா வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. சமீபத்துல என்ன அப்படின்னா இந்த ரமேஷ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அறநிலையத்துறை அமைச்சர், அவர் வந்து தவறு நடந்ததை ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு வந்து ஒருத்தர் மீம்ஸ் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. அதாவது டிஎம்கே ஆட்சியில நடந்தா அது ஊழல், டிவிகே ஆட்சியில நடந்தா அது தவறா அப்படின்னு கேட்டதுக்கு அவரை நேத்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்தது, முக்தார்ல இருந்து மாரிதாஸ்ல இருந்து நிறைய பேருக்கு நடந்தது. சாட்டை எல்லாரையும் தான் வந்துட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. என்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகுதுன்னு தெரியல. நான் கூட வந்து டிஎம்கே காலத்துல டிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். சரியா, டிவிகே காலத்துல டிவிகே விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறேன். டிஎம்கே காலத்துல எனக்கு எந்த விதமான இடைஞ்சலும் நடந்தது கிடையாது. டிவிகே காலத்துல என்னுடைய யூடியூப் ரொம்ப பெரிய யூடியூப்லாம் கிடையாது. இதுக்கே வந்துட்டு என்னுடைய போன் நெட்வொர்க்ல இருந்து வைஃபை நெட்வொர்க்ல இருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. இது தாண்டி கமெண்ட்ஸ்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. என்னுடைய சேனல், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையும் நிறைய ரிப்போர்ட் அடிச்சு க்ளோஸ் பண்ணி ஃபேஸ்புக், நீங்க இந்த லிங்க் எடுத்து நான் ஃபேஸ்புக்ல போடுறேன். சோ ஃபேஸ்புக் ஐடி. சோ இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, நான் ஒரு லிங்க் போஸ்ட் பண்றேன் இல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா உடனே ரிப்போர்ட் அடிச்சு என்னுடைய சேனலை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருப்பி நான் ஐடி ப்ரூஃப் கொடுத்து திருப்பியும் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். சோ இது எனக்கே வந்து 4-5 வாட்டி இது நடந்துச்சு. சோ எத்தனை நான் வந்து பெரிய யூடியூப் சேனல் இதெல்லாம் ரன் பண்ணல. எனக்கே இவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க அப்படின்னா பெரிய யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்றவங்க எவ்வளவு இடைஞ்சல் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப கருத்து சுதந்திரத்தை வந்து இது வந்து கேள்விக்குறியாக்குதா இல்லையா? ஏன் இப்படி பண்றாங்க? நான் டிஎம்கே காலத்துல ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிச்சிருக்கேன், உதயநிதி அவர்களையும் விமர்சிச்சிருக்கேன். அப்பெல்லாம் வந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் வந்ததே கிடையாது. ஃபேஸ்புக்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, நான் கேள்வி கேட்ட எந்த ஒரு வீடியோக்கும் எனக்கு ரிப்போர்ட் அடிக்கிறது கிடையாது, கமெண்ட்ஸும் தாறுமாறா வந்தது கிடையாது. அதே மாதிரி என்னுடைய அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனது கிடையாது இது வரைக்கும். இப்போ டிவிக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இது எல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இன்னும் பலமான கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். பாய்.